நீங்க லாஸ்ட்ல இருந்து வந்துரும். இந்த பௌத்த மதத்துக்கு விசேஷம் அப்படின்றீங்க. அது என்ன விசேஷமான நாள்? அது வந்து புத்த பூர்ணிமான்னு சொல்றது. ஸோ புத்தர் வந்து அவருடைய அந்த போதி மரத்துக்கு கீழே அவருக்கு ஞானம் கிடைத்த நாள் அப்படின்னும் சொல்றாங்க. புத்தர் பிறந்ததும் வைகாசி விசாகத்துலன்னு சொல்லப்படுகிறது. புத்தருக்கு வந்து அந்த அவருடைய தீட்சை கிடைச்சதும் அந்த நாள்ல பரிநிர்வாணம் அடைஞ்சது அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிங்கிறது. ஸோ பௌத்த மதத்துக்காரர்களுக்கும் வைகாசி விசாகம் வந்து விசேஷம்தான். வைணவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆழ்வார் திருநகரியில் நம்மாழ்வார் எப்போதுமே ஆழ்வார்கள் தான் வந்து பெருமாளை பாடுவார். அதனால் நம்ம மங்களாசாசனம்னு சொல்லுவோம். ஆனால் நம்மாழ்வாரை பற்றி மட்டுமே வந்து சிறப்பித்து பாடியிருக்கிறார் இன்னொருத்தர். ஸோ இப்படி வைணவ மதக்காரர்களுக்கு அந்த வைகாசி விசாகத்தில் நம்மாழ்வார் பிறந்தது வைகாசி விசாகம் விசேஷம். சைவர்களுக்கு வந்து இந்த வைகாசி விசாகம் முருகன் பிறந்தது. ஸோ சிவபெருமான் உங்களுக்கு தெரியும் இல்லையா,